வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காலைக்குள் வரலாம் என்று இருக்கிறேன். இன்றைக்கு பேசப்போகின்ற விடயம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், பலர் கேட்கின்ற கேள்வியாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், கனடாவிலே அகதி அந்தஸ்து கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டதா, அகதி அந்தஸ்து கோர முடியாதா என்று பலர் கேள்விகளை கேட்கிறீர்கள். உண்மையில் பார்க்க போனால் எந்த ஒரு நாடும் அகதி அந்தஸ்து கோரிக்கையை நிறுத்தவில்லை. அகதி அந்தஸ்து கனடாவிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எந்த விதமான ஒரு குற்றச் செயல்களிலும் ஈடுபடாது அல்லது வேறு ஏதும் விசாக்களில் வந்து இங்கே நீண்ட காலம் தங்கியிருந்து விட்டு அகதி அந்தஸ்து கோருவது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லது ஒரு முறை நீங்கள் இங்கே வந்து கனடாவிலே தங்கிவிட்டு மீண்டும் நீங்கள் உங்களது சொந்த இடங்களுக்கு திரும்பிவிட்டு பின்னர் வந்து இங்கே அகதி அந்தஸ்து கோருவது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர உங்களது உயிருக்கு நீங்கள் இருக்கின்ற நாடுகளிலே பாதுகாப்பு இல்லை, அந்த நாடுகளில் நாங்கள் தங்க முடியாது என்று தெரிவித்தால் எனது உயிர் போகப் போகிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று வருபவர்களுக்கு இந்த நாடு நிச்சயமாக அதற்குரிய சலுகைகளை வழங்கும். மற்ற எந்த நாடுகளிலும் இல்லாத ஒரு சலுகை இந்த அகதி ஏற்பு கனடாவிலே நடைபெறுகிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். வேறு நாடுகளிலே வழங்கப்படுவது போன்று அல்ல. இந்த நாட்டில் அகதிகளுக்கு சகல விதமான சலுகைகளுமே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வரப்பிரசாதங்கள் ஒரு சில வேளைகளில் இவர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு தவறான வழிகளிலே பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றுக்காகத்தான் அரசாங்கம் மிக மிக இறுக்கமான நடவடிக்கைகளை இப்பொழுது கையாண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அகதி அந்தஸ்து கோரிக்கை கனடாவிலே நிறுத்தப்படவில்லை. அது தவிர கனடாவிலே வேலைவாய்ப்பு வீதம் குறைந்து விட்டது, கனடாவிலே இப்பொழுது வேலை இல்லை என்று சொல்பவர்களுக்கு மற்றொரு விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், கடந்த ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற வழியில் கனடாவிலே வேலைவாய்ப்பு வீதங்கள் அதிகரித்திருக்கின்றன. 88,000 வேலைகள் கடந்த மே மாதத்தில் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கின்றன. சர்வசாதாரணமாக 6.9% இருந்த வேலை இழப்பு வீதம், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்வோம், அன்எம்ப்ளாய்மெண்ட் வீதம் இப்பொழுது 6.6% குறைவடைந்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற வேளையில் வேலை இழந்த பல மக்கள் மீண்டும் வேலைகளுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சிலர் பரப்புகின்ற வதந்திகள், சிலர் சொல்கின்ற கதைகள், சிலர் சொல்கின்ற கருத்துக்களை வைத்துக்கொண்டு கனடா அப்படி செய்கிறது, கனடா இப்படி செய்கின்றது என்று பலர் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே வந்து இந்த நாடு பல்வேறுபட்ட வரப்பிரசாதங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அது தவிர கனடாவை விட்டு மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் கனடாவை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த கனடாவில் இருக்கின்ற புத்திசாலிகள், இந்த கனடாவை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்கின்ற பல்வேறுபட்ட நபர்கள் இந்த கனடாவை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்க்க போனால் வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரிவுகளிலே வேலை செய்பவர்கள், ஐடியில் வேலை செய்பவர்கள். எனவே அவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவையானவர்களாக இருக்கிறார்கள். வருடம் பல்வேறுபட்ட இமிக்ரண்ட் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். குடியேறிகள் இந்த நாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வருகின்ற குடியேறிகள் இவற்றுக்கு பொருத்தமானவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. பலர் லேபர் வேலை செய்பவர்களாகத்தான் இங்கே வருகிறார்கள். இந்த நாட்டுக்கு தேவையாக இருப்பவர்கள் வைத்தியர்கள் தேவையாக இருக்கிறார்கள், தாதி வேலை செய்பவர்கள் தேவையாக இருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த தொழில்நுட்ப அறிவு மிக்கவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையாக இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் துணிந்து கனடிய நாட்டுக்கு, கனடாவுக்கே நீங்கள் விண்ணப்பித்து வர முடியும். கனடிய வெப்சைட்டில் சென்று நீங்கள் விண்ணப்பித்து வர முடியும். பல முகவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை இப்பொழுது தெரிவித்து வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் உங்கள் நாடுகளிலே அகதி அந்தஸ்துக்காக அங்கே இருக்கின்ற போலீஸ் நிலையத்திலே சென்று எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, எங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள் என்று சொல்லி சில நாடகங்கள் ஆடுவதாகவும் ஒரு சில கருத்துக்கள் வந்திருக்கின்றன. அப்படியானவை கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக உங்கள் விசா ரத்து செய்யப்பட்டு நீங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவீர்கள் என்பதை கருத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அது தவிர நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பெர்மிட்டிலே நின்றுவிட்டு பின்னர் அகதி அந்தஸ்து கோரலாம் என்றிருப்பவர்களுக்கும் கனடா நாடு அவற்றை நிறுத்தி இருக்கிறது என்பவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து இங்கே படித்து கொண்டிருக்கின்ற காலங்களிலே நீங்கள் படிப்பை இடைநடுவிலே நிறுத்திவிட்டு அகதி அந்தஸ்து கோருகின்ற செயற்பாடும் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் படிக்க வந்தால் இங்கே படித்த காலம் முடிய நீங்கள் மீண்டும் உங்கள் நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நீங்கள் மீண்டும் படிப்பதற்காக இங்கே வரலாம். அப்படி நீங்கள் செல்கின்ற வேளையில் இந்த அரசாங்கம் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைக்கும். இந்த நாட்டுக்கு வந்துவிட்டு அவர் சென்றிருக்கிறார். அதே வேளையில் இந்த நாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் வேலை சிறப்பாக செய்வீர்களாக இருந்தால் அந்த வேலை தருகின்ற நிறுவனமே உங்களது வேலை காலத்தை நீட்டி உங்களை வைத்துக்கொள்ளும். நீங்கள் விடுமுறையில் சென்று வரலாம், நீங்கள் விரும்பிய வேளையிலே உங்களது நாட்டுக்கு செல்லலாம். உங்களது முதலாளியின் அனுமதியோடு இவையாவும் இடம்பெற வேண்டும்.
அவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் செய்தால் செய்து கொண்டிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் கனடாவில் இருந்து நீங்கள் உழைத்து பணத்தை சேர்த்து கொண்டு உங்கள் தாய் நாட்டுக்கு திரும்பி செல்லக்கூடிய வசதி இந்த ஒர்க் விசாவில் இருக்கிறது. அதற்கு நீங்கள் சிறப்பான வேலை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற அந்த வேலை இடத்திலே உங்களது வேலை அந்த முதலாளிக்கு திருப்திகரமாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ ஒன்று வேலை செய்கின்றவர்களுக்கு சில வேளைகளில் உங்களது ஒர்க் பெர்மிட் ரத்து செய்யப்படலாம் உங்களது முதலாளியால். அதே வேளையில் இப்பொழுது வருகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால், வருகின்றவர்கள் இங்கே கடின வேலை செய்ய தயாராக இல்லை. இங்கிருப்பவர்கள் வந்து ஏதோ டிக்டாக்கிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ 2 படத்தை போட்டுவிட்டால் சரி என்பது போன்று இருக்கிறார்கள். டிம் கோட்டன் ஹப்பை கையிலே பிடித்துக்கொண்டு நாங்கள் கனடாவுக்கு வந்து விட்டோம் என்பது போன்று இருக்கிறார்கள். அப்படியல்ல. கனடாவிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரது வாழ்க்கையினும் பின்னும் பல்வேறுபட்ட சோக கதைகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரது வாழ்க்கையின் பின்னும் கடின உழைப்பு இருக்கிறது. கடின உழைப்பின் நிமித்தம்தான் அவர்கள் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள். நீங்கள் நினைப்பது போன்று கனடா ஒன்றும் லேசான கண்ட்ரி அல்ல. கனடாவிலே இப்பொழுது பல்வேறுபட்ட வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே வேளையிலே வருகின்ற நீங்கள் இந்த நாட்டிலே எந்தவித குற்றச் செயல்களும் அற்றவர்களாக இந்த நாட்டுக்கு நீங்கள் விசுவாசமாக இருப்பீர்களானால் இந்த நாடு உங்களை மென்மேலும் உயர்த்திவிடும் என்று பலரது வாழ்க்கை அதற்கு சான்றாக இருக்கிறது. பலர் இருக்கிறார்கள். எங்கள் இனத்தைச் சேர்ந்தவர்கள் வைத்தியர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் செல்கின்ற எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் ஒரு தமிழ் பேசுகின்ற எங்கள் நாட்டவர்களை நீங்கள் காணக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஏனென்றால் எம்மவர்கள் இந்த நாட்டில் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. அது இப்படி இருக்கின்ற சமயத்தில் ஒரு சில செய்கின்ற சில வேண்டத்தகாத செயல்கள், ஒரு சில குறுப்பாக சேர்ந்து கொள்ளையடிப்பது, ஒரு சில குறுப்பாக சேர்ந்து கண்ட இடங்களில் குப்பை போடுவது, ஒரு சிலர் பல்வேறுபட்ட குழுக்களாக இணைந்து சண்டையிடுவது, அந்த ஊர் ஒரு குரூப்பும் இந்த ஊர் ஒரு குரூப்புமாக இணைந்து சண்டையிட்டுக் கொள்வதெல்லாம் இந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதே வேளையில் மற்றொருவரை மிரட்டுவது, மற்றொருவரை துன்புறுத்துவது இந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்படியான பல்வேறுபட்ட இந்தியர்கள் கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விடயம் உங்கள் பலருக்கு தெரியாதாக இருக்கலாம். அண்மையில் கூட ஒரு பெரும் குழு கைது செய்யப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் நாட்டைச் சேர்ந்த அந்த குழு என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், இந்திய சிறையிலே இருக்கின்ற ஒருவரது பணிப்பின் பேரிலே கனடிய நாட்டிலே பல்வேறுபட்ட குற்றச்செயல்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மக்களை மிரட்டுவது, பணம் பறிப்பது போன்ற செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த குழுவே இப்பொழுது கைது செய்யப்பட்டு அவர்கள் நாடு கடத்தலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. எனவே மக்களே கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டும். கனடிய நாடு அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு வைத்தியராகவோ அல்லது ஒரு தாதியாகவோ அல்லது தொழில்நுட்பவியலாகவோ இருந்தால் இங்கே சிறப்பான முறையிலே அதற்குரிய வழிவகைகளிலே நீங்கள் கனடிய வெப்சைட்டிலே சென்று உங்களுக்குரிய பதிவுகளை மேற்கொண்டு இந்த நாட்டுக்கு வந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.